நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக சென்னையில் 122 காவல் ஆய்வாளர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கணும். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கின்றன. லோக்சபா தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் முக்கிய உத்தரவை ஒன்று பிறப்பித்திருந்தார். அதாவது தேர்தலை முன்னிட்டு காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யும் மேற்கொள்ளும் வகையில் பணியிட மாற்றம் பட்டியலை தயாரிக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி சொந்த ஊரில் அல்லது ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளாக பணிபுரியும் போலீசார் பட்டியலை தயாரித்து அனுப்புமாறு சுற்றறிக்கை வாயிலாக அறிவுறுத்தியிருந்தார். தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி பணிமாறுதல் பட்டியல்களும் தயாரிக்கப்பட்டன. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தற்போது சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 122 காவல் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர்கள், விபச்சார தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர்கள், நுண்ணநீர் பிரிவு காவல் ஆய்வாளர்கள், இப்படி பல்வேறு இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் தற்போது 122 காவல் ஆய்வாளர்கள் இடமாற்றம் இடமாற்றம் செய்ய சொல்லி கூறி சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே இது போன்று, அதாவது சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 122 காவல் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே இதே போன்று சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட காவல் உதவி ஆணையர்கள் மாற்றப்பட்டிருந்த நிலையில் மற்றும் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டிஎஸ்பிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னையில் தலைநகரான சென்னையில் 122 காவல் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது பெரும் இதன் அடுத்த கட்டமாக காவல் உதவி ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்படுவதற்குண்டான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.